நாம் இந்த வீடியோவில் சிஓபிடி செகண்ட் டிசீஸ் எம்பைசீமா பற்றி பார்க்க போகிறோம். பல்மனரி எம்பைசீமா. It is a combination of permanent dilatation of air spaces distal to the terminal bronchioles. ஓகே, இங்கே வந்து எங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா டெர்மினல் பிராங்கியோல்ஸில். ஓகே, நமக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி ட்ரீ த டெர்மினல் இந்த பார்ட் தட் அசினஸ் பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும், டெர்மினல் பிராங்கியோல்ஸ். அதுக்கு தான் நேம் வந்து எம்பைசீமா. ஃபஸ்ட்டு பார்த்த க்ரானிக் பிராங்கைட்டிஸ் ட்ரக்கியா அண்டு பிரின்சிபல் பிராங்கி, இங்கே தான் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இந்த பிளேசஸ் மட்டும் ஹியர் சேஞ்ச். இங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி பிராங்கியல் தட் அசினஸ். அசினஸ்னால் என்னென்ன பார்ட்டு? 3 things together have that name அசினஸ். ரெஸ்பிரேட்டரி bronchioles, then that alveolar duct and alveolar sac. இந்த 3 பிளேசஸ்லேயும் ஃபியூஷன் நடக்குது. அதுக்கு நேம் தான் வந்து எம்பைசீமா. ஓகே, ஸோ இட் இஸ் pathogenesis இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இது ஒரு லெவல் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து க்ரானிக் பிராங்கைட்டிஸ்னால் இங்கே, எம்பைசீமானா இந்த இடம். ஓகேவா? ஸோ pathogenesis is different, level of obstruction is different. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர், ஈட்டியாலஜி ஃபேக்டர் வந்து என்னென்னா ஸ்மோக்கிங். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த இடம்னா லாஸ்ட்டு டெர்மினல் பிராங்கியோல்ஸ் டைலேட்டட் பர்மனெண்ட்லி. இது வந்து ஃபுல்லி அஃபெக்டட். ஓகே, வாட் ஆர் த 3 places? ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ், alveolar duct and alveolar sac fused each other. இந்த alveolar that bronchioles வந்து இந்த bronchioles மற்ற இன்னொரு bronchioles-ஓட வந்து ஃபியூஸ் ஆகும். alveolar duct வந்து இன்னொரு alveolar duct-குள்ள ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி alveolar sac எல்லாமே வந்து மல்டிபிள் alveolar sac வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ alveolar duct fuse each other, alveolar sac is fused each other. அதனால இது என்ன ஆகுனா பிக் எல்லாமே மெஸ் ஆகி ஒரு பிக் ஸ்பேஸாக தெரியும். ஸோ அது அந்த கண்டிஷன் நேம் வந்து எம்பைசீமா. ஓகே, ஸோ பிகாஸ் why this one happen means because of weakened due to smoking. இங்கும் வந்து etiological factor, risk factor வந்து ஸ்மோக்கிங் மூலமாக தான் எல்லாம் fused each other. ஸோ பிக் ஸ்பேஸ். ஓகே, இங்கே வந்து பிக் ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கு நேம் வந்து புல்லே. That big spaces are formed, that name is called as bulle. Then venous obstruction in this 3 part fused each other, this condition name is called as emphysema. That wall of acinus. Okay, wall of acinusல 2 type of enzyme present ஆயிருக்கு. ஒன்று வந்து protease, இன்னொன்று வந்து anti-protease. both enzyme வந்து என்னென்னா equal and opposite. protease name itself இது வந்து ஒரு degrade protein. ஆன்டிப்ரோட்டியஸ் வந்து அதை வந்து டீக்ரேட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணுற ப்ரோட்டீன். ஸோ போத்துமே வால் ஆஃப் அசினஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, திஸ் வால் ஆஃப் அசினஸில் ப்ரோட்டியஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஆன்டிப்ரோட்டியஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நார்மல் ஹியூமன் பீயிங்னா அவங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுவே அவங்க வந்து அந்த எம்பைசீமா பேஷண்ட்டாக இருந்ததுன்னா ப்ரோட்டியஸ் லெவல் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ப்ரோட்டியஸ் லெவல் அதிகமாகிடுது. அதை அந்த இன்ஹிபிட் டீக்ரடேஷனை இன்ஹிபிட் பண்ணுற ப்ரோட்டீன் அந்த ஆன்டிப்ரோட்டியஸ் லெவல் வந்து குறைஞ்சிருது. அதுதான் எம்பைசீமாவுக்கு மெயின் ரீசன். ப்ரோட்டியஸுக்கு வந்து அதர் நேம் எலாஸ்டேஸ். ஓகே, தென் தட் ஆன்டிப்ரோட்டியஸுக்கு இன்னொரு நேம் இருக்குது, எலாஸ்டேஸ். தென் தட் அதர்வைஸ் இட் ஹாவ் அனதர் நேம் alpha-1 trypsin. இது வந்து alpha-1 antitrypsin. ஸோ protease having different other 2 names. Antiprotease also have different names. So we can call this protease, it may be elastase or alpha-1 trypsin, or this one antiprotease we can call anti-elastase or alpha-1 antitrypsin. இதோட ரோல், ப்ரோட்டியஸோட ரோல் வந்து டீக்ரேட் பண்ணுறது, ஆன்டிப்ரோட்டியஸ் ரோல் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஹிபிட் டீக்ரடேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ஸ்மோக்கிங்னால என்ன ஆகுது, ப்ரோட்டியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆன்டிப்ரோட்டியஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு இம்பேலன்ஸ் வருது. இம்பேலன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா மல்டிபிள்
destruction. ஸோ மல்டிபிள் வால் டெஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதனால் பிக் ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆகுது. திஸ் known as okay this one is known as protease antiprotease hypothesis or theory. This process name is called protease antiprotease hypothesis or theory. Protease causes destruction of alveolar wall. Antiprotease prevent this damage. அதோட மெயின் ரோல் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் வருதோ ப்ரோட்டியஸ் டேமேஜ் கொடுத்ததோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் அதோட ரோலு. Alpha 1 antitrypsin is the major antiprotease secreted by neutrophil during inflammation டைமில் வந்து neutrophil வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ப்ரோட்டீன் இந்த லெவல் வந்து அதிகமாகிடுது, இந்தோட லெவல் வந்து குறைஞ்சிருது. ஸோ அதனால் ஃபியூஷன் வருது. ஸோ இட் ஃபார்ம் தட் நெஸ் பிக் ஸ்பேஸ் ஃபார்மேஷன். தட் நேம் இஸ் கால்ட் அஸ் புல்லே. ஸோ ஸ்மோக்கிங் என்ன பண்ணுது? டிக்ரீஸிங் தட் ஆன்டி எலாஸ்டேஸ் ஆக்டிவிட்டி இல்லாட்டி இன்க்ரீஸ் தட் ப்ரோட்டியஸ் இன் தட் லங்ஸ். ப்ரோட்டியஸ் லெவல் அதிகமாகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்பைசீமா. இது வந்து 5 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன், திஸ் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன், சென்ட்ரி அசினார். ஓகே, சென்ட்ரி அசினார். செகண்ட் ஒன் இஸ் பனாசினார். தேர்ட் ஒன் இஸ் பேராசெப்டல். ஃபோர்த் ஒன் இஸ் irregular. ஃபிஃப்த் ஒன் இஸ் unclassified. Okay, mixed one, that one is the unclassified one. The centri acinar, okay, emphysema, it have that another name centri lobular emphysema. Paracinar emphysema, it have another name panlobular emphysema. Paraseptal, it have another name distal acinar emphysema. Irregular parasigaricate cicatricial, parasicatricial emphysema. ஸோ இதை பற்றி என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். தீஸ் ரெஸ்பிரேட்ரி பிராங்கியோல்ஸ், இங்கே மட்டுமே வந்து டைலட்டேஷன் ஃபியூஷன் நடந்ததுன்னா, இந்த ஏரியா ரெஸ்பிரேட்ரி பிராங்கியோல்ஸ் வந்து ஃபியூஷன் ஆச்சுன்னா அதுக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டு நேம் சென்ட்ரி அசினர், சென்ட்ரி லோபுலார் எம்பைசீமா. ஆல் ஆவியோலார் ஷக், அது வந்து ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு நேம் வந்து பெனாசினார். ஓகே, பேன் லோபுலார் எம்பைசீமா. ஓகே, this one alveolar duct along with this alveolar shock, okay, together the blue color one. So this one name is called as panlobular. Only this one alveolar shock only, red color one affected means that name is called as distal or paraseptal. Only alveolar shock. Then complete full 3 that acinus spot affected means that name is called as cicatricial emphysema. இது வந்து மிக்ஸ்டு ஒன், எங்கே வேணாலும் நடக்கலாம், unclassified, not find out. So only this respiratory bronchioles, okay, respiratory bronchioles fused means centri acinar. Alveolar shock only means distal or paraseptal. Alveolar duct and alveolar shock means panlobular. Completely affected means cicatricial. ஓகே, எங்கே வேணாலும் நடந்ததுன்னா இந்த unclassified அது வந்து மிக்ஸ்டு ஒன். ஸோ 5 types. This one is the important one, centri acinar emphysema. So this one is the most common emphysema. Centri acinar emphysema is the most common one. Involvement of respiratory bronchioles. Bulle formation, blood formation. Microscopically, all portion of acinus is distented. Okay, all portion of acini are distented. என்னென்ன பார்ட்னா ரெஸ்பிரேட்டரி bronchioles, alveolar duct and alveolar shock. All dilated. இந்த டயக்ராம் இருக்குது,
ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா டிஸ்னியா கிளினிக்கல் ஃபியூச்சர் வந்து டிஸ்னியா ஃபாலோடு பை காஃப். அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட், அவங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காஃப் வரும். தென் பேஷண்ட் ஆர் கால்டு பிங்க் பஃபர்ஸ். தே ஆர் ரிமைன் வெல் ஆக்சினேட்டட். அதனால் அவங்களுக்கு நேம் வந்து பிங்க் பஃபர்ஸ். வெயிட் லாஸ் இஸ் காமன். இது வந்து ரைட் அண்டு லெஃப்ட் போத் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ கோர் பல்மனலே. செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ ஸ்மால் ஹார்ட் வித் ஹைப்பர் இன்ஃபில்டட் லங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்பைசீமா. எம்பைசீமாங்கிறது செகண்ட் சிஓபிடி. இங்கே வந்து த டசினஸ் ஸ்பாட் வந்து அஃபெக்ட் ஆகுது. எல்லாம் ஃப்யூஸ் ஆகிட்டு ஒரு பிக் வேஸ் கொடுக்குது. அதுக்கு நேம் புல்லே. தட் வால் ஆஃப் அசினஸில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. தட் ப்ரோட்டியஸ் அண்ட் ஆன்டிப்ரோட்டியஸ். போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். தே ஹாவ் அனதர் நேம் எலாஸ்டேஸ் அண்ட் ஆல்ஃபா ட்ரைப்சின். இந்த பிக் ஃபேஸ் ஃபார்ம் ஆகிற மெக்கானிசம் நேம் இஸ் கால்டு ப்ரோட்டியேஸ் ஆன்டிப்ரோட்டியேஸ் ஹைப்போதேசிஸ் ஆர் தியரி. Thanks for watching.